ஏக்கா 1/4 கிலோ பிரியாணி போடுக்கா. சண்டே இன்னைக்கு சூப்பரா பிரியாணி சாப்பிட வேண்டியதா. வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு டக்குனு போடுக்கா. செமையா பசிக்குது. இவன் ஏன்டா பின்னாடி ஆம்புலன்ஸ் வருவது. ஏன்டா என்னடா உள்ள யாருமே காணும். ஐயோ இங்கடா உள்ள யாருமே காணும். என்னடா மூவ் ஆகுது ஆம்புலன்ஸ். என்னடா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஐயோ இது ஆம்புலன்ஸா இல்லை பேய் ஆம்புலன்ஸா என்னன்னு தெரியலையே. இங்கடா பின்னாடியே வந்துட்டு இருக்குது. உள்ள ஆளே காணும். ஆனா ஆம்புலன்ஸ் போட்டு நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி விட்டுக்குது. ஐயோ யாரா காப்பாத்துறா. ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் இருங்க. உள்ள போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். அத்தாடி இதுடா கதையா இருக்குது. ஐயா பின்னாடி ஒரு பேய் ஆம்புலன்ஸ் துரத்திட்டு வருதியா. என்னமா சொல்ற? அப்படியா? சரி நீ போய் பிரியாணி தின்னுட்டு வீட்டுல நான் பாத்துக்கிறேன். சரியா? ஐயோ என்னடா இது. ஐயோ குப்பருக்கு புக்கல. ஐயோ போலீஸா மர்க்கை ஆயிட்டாங்களே. ஐயோ இது ஆம்புலன்ஸ் வேலை தானே இதுவும். ஐயோ இது பேய் ஆம்புலன்ஸா என்னன்னு தெரியலையே. நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஆபீசர் கண்டுருச்சே. ஐயோ என்ன பண்றேன்னு தெரியலையே. ஏமா நீ விட்டுருமா. ஏமா யாருமா நீ எங்கிருந்துமா வர. ஐயோ இந்த பேய் ஆம்புலன்ஸோட தொல்லை தாக்க முடியலையே. ஓகே எஸ்கேப் பண்ண வேண்டியதான். வட்டாமாமே இப்போ எப்படி நீ பிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஓகே பறக்கடா. அம்மா என்ன ஆடுறா சாமி. படம் எப்படி ஒரு வீட்டுக்கு வந்து வச்சுரா. சாமிஜி என்னை ஒரு பேய் துரத்திட்டே வருது சாமிஜி. ஆனா கூறு கட்ட குக்கரே இது நியூ அப்டேட்ரா. போய் அப்டேட் பண்ணி பாருடா. அது நியூ அப்டேட்டா. இருங்க அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா உண்மையாவே சாமிஜி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 30 MB நம்ம கேமுக்கு நேற்று அப்டேட் வந்திருக்கு மக்களே. ஓகே ரைட்டு. ஸோ இந்த அப்டேட்ல என்னென்ன வந்திருக்கு, ஸோ ஏது வந்திருக்கு அப்படின்ற எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு டக்குனு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இல்லை சாமிஜி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருவார் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதில் பெரிய அப்டேட் வந்திருக்கு மக்களே. சின்ன அப்டேட் இல்லை. ஸோ ரொம்ப பெரிய அப்டேட்டே வந்திருக்குது. ஸோ இப்போ தான் ஆர்ஜிஎஸ் மெனு மோட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இந்த மெனு மோடுக்கு அப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஆர்ஜிஎஸ் மெனு அப்படின்னு கீழே அந்த ஐக்கான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் என்பிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு மக்களே. ஸோ இந்த பிங்க் கலர் இருக்கிறத கொடுத்தீங்கன்னா கஸ்டம் என்பிசி அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகே இப்போ இதில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதில் வந்து ஸ்டாண்டு டான்ஸு ஃபாலோ அப்படின்னு கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். மேலே ஸ்மாலு மீடியமு லார்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மீடியம் தொட்டு டான்ஸ் பண்ணலாம். ஸோ டான்ஸில் ஸ்டாண்டு பண்ணலாம். ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ ஃபைல் வச்சிருக்கியா, இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கஸ்டம் ஃபைல்ஸ் மக்களே. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி உங்கள் ஃபோனில் ஏற்றுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதில் வந்து பென்டன்லேருந்து சோட்டா பீம் வரைக்கும் சுக்கி டுண்டு நாட்டி வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஆம்புலன்ஸு ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. நான் அது வந்து எப்படி ஏற்றுறதுன்னு நாங்கள் பின்னாடி சொல்லித்தரேன். ஸோ இப்போ சொன்ன டக்குன்னு போயிட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிட்டே இருவீங்களா. சொன்னாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே என்ன ப்ரோ இதே அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற டைனோசரா இது என்ன இந்த இல்லையா பள்ளியா. சரி இது பேர் தெரிஞ்ச கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வர வந்துட்டேன். காட்ஜிலாவா ஏதோ ஒன்று. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சுட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெறிக்கி விட்டு ஓடுது. துண்டை காணு துணியை காணுன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்தது இதே ஆப்ஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்பிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம டான்ஸ் பண்ணலாம். ஸோ டான்ஸ் பண்ணி நம்ம ஸ்மால் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ குட்டியாக இருக்கிறது எப்படி இருக்குது க்யூட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மீடியம் கொடுத்தா மீடியம் சைஸ் வரும். ஸ்மால் கொடுத்தா இந்த மாதிரி ஸ்மால் துகடா சைஸ் வரும். ஸோ இப்போ பாருங்க துகடா பையன் துகடா டான்ஸ் ஆடுறான் பார்த்தீங்களா. ஆஹா ரைட் ராடே என்ன ஸ்டெப்பு போடுறான் பார்த்தீங்களா பையன். ஆஹா என்ன ஆட்டம் போடுறானே. ஸோ இவனையும் நம்ம இப்போ வந்து சுட்டு பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயபலியும் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுவோம். எங்கடா நம்மளே அடிக்கிறோம். டேய் எங்கடா அண்ணன் அடிக்கிற. டே என்னடா டே அடங்கோக்கா அண்ணன் அடிக்கிற மத்தி அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். சரி ஓகே இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் பார்த்தாச்சு, ஸ்டாண்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபாலோ ஆப்ஷனை வச்சா நம்ம கூடயே பைபிளிங்க வருவானுங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி நம்ம கூடயே வருவானுங்க. ஸோ இந்த ஃபாலோ ஆப்ஷனில் தான் நம்ம இன்னொன்றும் பண்ண போகிறோம். ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ அதில் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிக் பண்ணலாம். ஸோ பிக் பண்ணி யாரை சூஸ் பண்ணாங்க பாருங்க. மோட்டு நான் சொன்ன மாதிரி MS தோனி, ஹாகி, நருட்டோ, நொபிட்டா. ஸோ எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம நருட்டோவை கொண்டு வரலாம் உள்ள. ஆஹா இங்கே பார்த்தீங்களா பைபிளில். ஸோ பிக்னா ரொம்ப பிக்காக இல்லை. நான் கூட ஜெயிண்ட் சைஸில் ஆயிடுவான்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஓரளவுக்கு நார்மலான ஒரு சைஸ் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கேமில் வந்துருச்சு மக்களே. அந்த கேமில் பார்த்து காப்பி பண்ணது தான் நம்ம இந்தியன் பைக்ஸில். ஸோ நம்ம இந்தியன் பைக்ஸில் ஆக்சுவலாக ஒரு கேமை பார்த்து காப்பி பண்ணது தான் இதெல்லாம். ஸோ என்ன கேம்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா. ஓகே ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து என்பிசி இது ஆக்சுவலாக கஸ்டம் என்பிசி மட்டும்தான் போட்டிருக்கானுங்க. பட் இதில் நம்ம காரு ஸோ ஆம்புலன்ஸ் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து ஸ்பேன் பண்ணலாம். பட் அதை நம்ம ஓட்ட முடியாது.
பட் அது நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது மீடியம் சைஸ் கொடுத்துட்டு ஸோ நம்ம ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸு அப்புறம் இன்னும் நிறைய கார்ஸ்லாம் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும். பட் இது ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அது நம்ம கூடயே வர மாதிரி இருக்கும் மக்களே. ஸோ அவ்வளோதான் இதுக்கு வித்தியாசம். ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணலாம், இது நார்மல் கார், நம்ம இதை ட்ரைவ் பண்ணலாம். பட் இது பொறுத்த வரைக்கும் இது நம்ம கூடயே வர மாதிரி ஒரு செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், கூட ஒரு பஸ்ஸு ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைலில் என்னென்ன இருக்குன்னா ஆம்புலன்ஸு, பஸ்ஸு, போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ எண்டில் எப்படி நீங்கள் உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது இந்த வீடியோ எண்டில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், எங்கே போனாலும் சரி நம்ம கூட பார்த்தீங்கன்னா பைப்பில் ஃபாலோ பண்ணிட்டே வரும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும், ஸ்பீடாக வராது. இந்த அளவுக்கு இதுதான் வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சுட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை வந்து அடிக்காது, ஓடாது, அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. இது அப்படியே ஸ்டெடியாக தான் நின்றுருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி உள்ள என்னென்ன வெஹிக்கல்ஸ் இருக்குன்னா ஆம்புலன்ஸ் இருக்குது, அப்புறம் போட் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் பஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாருங்களேன் எவ்வளோ பெரிய போட்டு, ஆஹா இங்கே பாருங்கள் எம்மாஞ்சோட போட்டு, அவர் எங்கள் அப்பா சாமி. ஸோ இதை நம்மளால் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஓட்டலாம் முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்பேன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேன் பண்ணிவிட்டு ஒன்று ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா ஸ்டாண்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த மாதிரி டான்ஸ் பண்ணலாம். டான்ஸ் ஆடுமா ப்ரோ ஸோ இந்த வெஹிக்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து டான்ஸ் ஆடுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல நின்றுடலாம். ஆத்தாடி எங்கடா தெரு அப்பா சாப்பி தெரிச்சு விட்டு எங்கே அடிக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளை கீழே ஸ்பேன் பண்ணி அதை டான்ஸ் ஆடுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம அடுத்து என்ன அப்டேட், வேறு என்னாச்சும் அப்டேட் வந்திருக்கா இது தவிர அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த அப்டேட்டும் கிடையாது. இது ஒரே ஒரு அப்டேட்டுக்கு மட்டும்தான். இப்போ ஒரு 30 MB அப்டேட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி அது உங்களுக்கு அப்டேட் பண்ணி காமிச்சேன். ஸோ வேறு ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் சீட் கோட் வந்திருக்கா, அது வந்திருக்கா, இது வந்திருக்கான்லாம் கேட்காதீங்க. வேறு எதுவுமே வரல, வந்தால் நான் உடனே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டே. ஸோ இந்த கஸ்டம் என்பிசி மட்டும்தான் இந்த அப்டேட், வேறு எதுவுமே கிடையாது. இது கொண்டு வரதுக்கோசரம் மட்டும்தான் இந்த அப்டேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இது எப்படி ஆட் பண்ணுறது நம்ம கேம்லன்றது ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முன்ன சொல்லிட்டு இருந்த மாதிரி ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்பிசியை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம வெஹிக்கிள்லாம் ஸ்பேன் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் டான்ஸ் ஆட வைக்கலாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது யாராவன் எலிய வேண்டையா. சரி ஓகே, இது வந்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மெட்ரோ ட்ரெயின் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபைல் தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு டான்ஸ் மோட ஆன் பண்ணிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்த ஆம்புலன்ஸ் இப்போ டான்ஸ் ஆடுதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஆம்புலன்ஸ் எங்கடா போச்சு, எங்கடா ஆம்புலன்ஸு எடுத்தோடனே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் தான் இருக்கும், ABCD அந்த மாதிரி ஆர்டர் வைஸ் தான் உங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்னா ஆப்பிள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆம்புலன்ஸ் டான்ஸ் ஆடுதுன்னு கேட்டிங்கன்னா ஆடுது பார்த்துக்கிட்டிங்களா, அங்கே பாருங்கள் இது இப்படி மூமெண்ட் ஆடுது. பட் அந்த ஸ்டெப்பு ஒன்றும் போடலை, பட் அந்த டான்ஸ் ஷேக் மட்டும் ஆடுது, மற்ற தவிர வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இதே நீங்கள் NPC கேரக்டர் போட்டிங்கன்னா அவன் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி உள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு மேட்டரை பார்க்க போகிறோம். கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் மக்களே. ஸோ அந்த குரூப்பில் போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பேன். ஸோ லிங்க் அது எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ITM மோட்ஸ் லிங்க் ஃபார் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கார்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன கார் வேணுமோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபோனில் சேவ் பண்ணுறதுன்றதான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காரு, பைக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோடிஜியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாபாஜி வரைக்கும் எல்லா கேரக்டர் இருக்கும் மக்களே. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கும். ஸோ இது நீ ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் டவுன்லோட் அப்படின்னு கொட்ட இடத்துல போட்டு வச்சுருவோம் பைபிளில். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆலோக் எடுத்துக்கலாம், DJ ஆலோக். ஸோ இப்போ இந்த ஆலோக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த டவுன்லோட்ன்றதை கிளிக் கொடுத்தீங்கன்னா பட்டன் டவுன்லோட் ஆகிடும். அதுக்கு ஃபஸ்ட்டு நெட் ஆன் பண்ணணும். நெட் ஆன் பண்ணாமல் டவுன்லோட் ஆகல கீழே சொல்லக்கூடாது. அடுத்தது Z ஆர்ச்சிவர் அப்படின்னு ஒரு ஆப்பை ப்ளே ஸ்டோரில் ஏற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் வந்துடும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்குள்ளேயே. ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் வெளியே வந்துட்டு DJ ஆலோக் ஃபைல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை காப்பி பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் GTA 5, 6 ஏதோ போட்டு ஃபோல்டர் நேம் போட்டு இந்த மாதிரி சேவ்
சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜஸ்ட் நம்ம கேமில் போயிட்டு அந்த என்பிசி கஸ்டம் என்பிசி ஐக்கானை கிளிக் பண்ணி ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து நீங்கள் எந்த ஃபைலில் பண்ணீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும் பட்டுன்னு. இது இவ்வளோ தான் வேலையே, சிம்பிளான விஷயம் தான், ஒன்றும் காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்தது ஓப்பன் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆர்ச்சிவர்ன்ற ஆப்பை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு திருப்பி அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிட்டு அதை காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ண ஃபோல்டரில் போய் பேஸ்ட் பண்ணிட்டா போதும், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே டவுட் இருந்தாலும் கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க, நான் டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி விட்ருவோம். ஓகே, ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான மேட்டர்னு சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ உடனே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் தான் வாட்ஸ்அப் குரூப்போட இது இருக்குது. ஸோ மற்றபடி எதுவுமே பெரிய விஷயமே கிடையாது மக்களே. ஸோ அவ்வளோதான் இந்த அப்டேட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டோம். இவன் ஆண்டா அடிக்கிறானே, டே நீ ஆடுறியா, நீ அடிங்க தலையா, டே என்னடா உனக்கு என் மேலே காண்டு, டே ஐயோ டே 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 என்னடா டே யாரா நீ, ஆஹா ரைட்ரா என்னை ஒரு முடிவு பண்ணிட்டானுங்க போட்டு தள்ளுன்ட்டு. ஓகே, இது மேலே இந்த வீட்டிலேருந்து அவ்வளோதான், என்னை போட்டு தள்ளிடுவானுங்க மக்களே. இப்போ எஸ்கே போயிட வேண்டியது தான். சரி மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். பை பாய்.